என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். கேவுட் சேனல் நேயர்களே, நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்கறதுக்கு வசதியாக என்னுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 8604 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எஸ்எஸ்சி கொளுத்தி போட்ட திரி இன்னைக்கு படபடன்னு பெரிய வெடியாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு கண்டென்ட். இன்னைக்கு இருக்கிற இளம் இயக்குனர்கள் ஹீரோக்களை மட்டுமே நம்புறாங்க. அதை தவிர வன்முறை, ஆபாசம் இதையெல்லாம் கலந்து கொடுத்துட்டா அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடும், கதையோ திரைக்கதையோ முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க என்று சொன்ன எஸ்ஏசி லியோ படம் பற்றின விஷயத்தையும் அந்த லியோ படம்னு பேரை சொல்லாம லோகேஷ் கனகராஜ் பேரை சொல்லாம பேசியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் கிட்ட அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, ஆனால் செகண்ட் ஆஃப்ல சரியா இல்லை. ஒரு கிறிஸ்தவன் அவனுக்கு வந்து நரபலி கொடுக்குற நம்பிக்கையெல்லாம் கிடையாது, கிறிஸ்தவ மதத்தை கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய மகனையே தனக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக நரபலி கொடுக்குற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே லோகேஷ் கனகராஜ், நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், அப்புறம் பேசுறேன்னு சொல்லி ஃபோனுக்கு பிடிச்சிட்டாராம். அதுக்கு பிறகு கால் பண்ணவே இல்லை. அதுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆன பிறகு எல்லா விமர்சகர்களும் எப்படி அந்த படத்தை கழுவி ஊத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இது ரொம்பவும் வாஸ்தவமான பேச்சு. இன்னைக்கு இருக்கிற பல இயக்குனர்கள் வன்முறையையும் ஆபாசத்தையும் நம்புகிற அளவுக்கு தன்னுடைய கதை, திரைக்கதை, கிரியேட்டிவிட்டியை நம்புறது இல்லைங்கிறது தான் ஒரு கசப்பான யதார்த்தம். அந்த வகையில் கமல் நடித்த விக்ரம், ரஜினி நடித்த ஜெயிலர், விஜய் நடித்த லியோ, தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர், இது தவிர சாலார், இந்த மாதிரி சமீபத்தில் வெளிவந்த அனிமல், இந்த மாதிரி சமீபத்தில் வெளிவந்த பல படங்களும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இது எல்லாமே வன்முறை நிறைந்த இரத்த கலரியான படங்கள் தான். டைரக்டர் எஸ்ஏசி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல என் பையன் விஜய் நடிச்ச துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல எவ்வளவு அழகான உணர்வுகளை அந்த திரைக்கதையில சொல்லியிருப்பாரு டைரக்டர் எழில். அந்த படத்துல என் பையன் விஜய் மட்டும் இல்லாம வேற யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும் என்றும் சொன்னார். அந்த காலத்து படங்கள் நல்ல உணர்வுகளை மனிதர்களிடத்தில் ஏற்படுத்துவதாக இருந்தது. இதற்கு ஒரு வாழும் உதாரணமாக என்னையே சொல்லிக் கொள்வேன். எனக்கு வந்து ஒரு அன்பு, பாசம், இரக்கம், மனிதாபிமானம் போன்ற நல்ல குணங்கள் இருக்குதுன்னு என் நண்பர்கள் சொல்லுவாங்க. நான் ஃபேஸ்புக்கில் 10 வருஷமா இருக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் என்னை பற்றி தெரியும். அந்த மாதிரியான நல்ல விழுமியங்கள், நல்ல பண்புகள் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு 2 காரணங்கள் தான். ஒன்று, என் அம்மா என்னை வளர்த்த வளர்ப்பு. 2வது, நான் பார்த்து வளர்ந்த திரைப்படங்கள். புது வசந்தம், முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, பூவே உனக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், இப்படி ஏராளமான படங்கள், டைரக்டர் பாசில் இயக்கிய அத்தனை படங்கள், இதையெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால எனக்குள்ள மென்மையான உணர்வுகளும் மேன்மையான உணர்வுகளும் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய படங்களை பார்த்து வளரக்கூடிய இளைய சமுதாயம் என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்பது ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம். விக்ரம், ஜெயிலர், லியோ, இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் வன்முறையை ரசிக்கும் மனோபாவத்தை இன்றைய இளைய தலைமுறை மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது. சமீபத்தில் ஒரு திரைப்பட விழாவில் டைரக்டர் தங்கர் பச்சான் கூட சொல்லியிருப்பாரு, கொலையை கூட ரசிக்கக்கூடிய மனோபாவத்தை இன்னைக்கு படங்கள்லாம் உருவாக்கி இருக்கு, இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியுமோ தெரியல என்று கவலைப்பட்டிருப்பார். எனக்கு எம்ஜிஆரை அவருடைய அரசியலை பிடிக்காது. எம்ஜிஆர் மட்டுமல்ல, 2 கழகங்களின் அரசியலும் எனக்கு பிடிக்காது. ஆனால் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, எம்ஜிஆரின் படங்களில் இருந்த ஒரு சமூக அக்கறை. அந்த எம்ஜிஆர் படங்களை பார்த்து நான் கெட்டு போனேன்ட்டு ஒரு மனுஷன் கூட சொல்லவே முடியாது. அப்படியான ஒரு சமூக அக்கறை அவருடைய படங்களில் நிறைஞ்சிருக்கும். குறிப்பா சொல்ல போனா எம்ஜிஆர் படங்களின் சண்டை காட்சிகளில் ரத்தத்தை கூட நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம படங்களை பார்த்து மக்கள் கெட்டு போயிடக்கூடாது என்கிற சமூக பொறுப்புணர்வு எம்ஜிஆருக்கு இருந்தது. இன்னைக்கு இருக்கிற அது எனக்கு, நான் கமல் ரசிகன் தான், அவரையும் சேர்த்தே சொல்கிறேன். ஏன்னா நான் விக்ரம் படத்தை ஹாட் ஸ்டார்ல பார்த்தேன். பாதி படத்துக்கு மேலே என்னால் பார்க்க முடியல, வெளியில வந்துட்டேன். ஏன்னா அவ்வளவு வன்முறை. ரஜினி, கமல், விஜய், தனுஷ், இவங்க எல்லாருக்குமே வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்த சமூக பொறுப்புணர்வு வரணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ எஸ்எஸ்சி ஒரு விசில் ப்ளோயராக இதை பற்றி பேசியிருக்காரு. இட்ஸ் டைம் டு சேஞ்ச். மாற்றத்துக்கான நேரம் இது. ஒன்று, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தங்களை மாற்றிக்கொண்டு
அந்த வன்முறையை தவிர்த்து, ஆபாசம் தவிர்த்து, நல்ல திரைக்கதையோட கூடிய படங்கள கொடுக்கணும். அதுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். அப்படி இப்போ இருக்கிற நிலைமை மாதிரியே தொடர்ந்து வன்முறையும், ஆபாசமும் நிறைந்த படங்கள் தான் இந்த சினிமாக்காரங்க குடுத்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னா, அதை புறக்கணிக்கிற மனநிலையை தமிழர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா, வருங்கால தலைமுறை தங்களுடைய சந்ததியின் எதிர்காலம் இதை கருதியாவது மக்கள் நல்ல படங்களை மட்டுமே, வன்முறையும், ஆபாசமும் இல்லாத நல்ல படங்களை மட்டுமே ஆதரிக்கிற மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல படங்களும் சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய வருது இந்த காலத்திலும் கூட. பார்க்கிங், குட் நைட், அப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த லவ் டுடே, இது போல எவ்வளவோ சின்ன பட்ஜெட் படங்கள், நல்ல படங்களும் வருது. அந்த படங்களை மட்டுமே ஆதரித்து, நாங்கள் வன்முறை படங்களை புறக்கணிப்போம் என்பதை மக்கள் தங்களுடைய செயலில் காட்டிவிட்டால், அதற்கு பிறகு இந்த அதாவது வன்முறையை மட்டுமே நம்பி படம் எடுக்கிற சினிமாக்காரர்கள் திருந்துவார்கள். வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.